நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி தெய்வ தரிசனம். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்காம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். இஷ்ட தெய்வங்களுக்குன்னு கோவில்களும் இருக்கும். நம்மளுடைய பாரத பூமியில பறந்து விரிந்திருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல அற்புதமான கோயில்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல வரலாறும் உண்டு, புராண கதைகளும் உண்டு. நமக்கு தெரிந்த பல கோயில்களோட தெரியாத வரலாறுகளை பேச போகுது நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா குறிப்பா தெய்வங்களை எப்படி தரிசனம் பண்ணணும், அந்த தெய்வங்களுக்கான சிறப்புகள் என்ன, தல வரலாறு என்ன, அந்த கோவிலுக்கான ஒரு புராண கதை இருக்கும் இல்லையா, அதை குறித்தும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து அற்புதமான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். உலகமெங்கும் வாழும் நமது புதுயுகம் தொலைக்காட்சியை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷம் சார். தெய்வங்களை பற்றி பேசுறதுக்கே ஒரு பிராப்தம் வேண்டும் இல்லையா, அதுவும் அவங்களுடைய கோவில்கள், தல வரலாறுகள், அதுவும் புராண கதைகள் அப்படின்னும் போது இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம நேயர்களுக்கு சென்று சேர இருக்கு. நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். உச்சி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொன்னாலே, திருச்சி மலைக்கோட்டைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் உச்சி பிள்ளையார் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். எனக்கு எப்போவுமே புராண கதைகள் கேட்குறதுல மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. அதை சரியாக சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அற்புதமான ஒரு தகவல்கள் எனக்கு மட்டும் இல்லை, பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் கிடைக்குங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. பொதுவாகவே கந்த கடவுள் தான் மலை மேலே இருப்பார். ஆனால் நம்மளுடைய உச்சி பிள்ளையார் மட்டும்தான் மலைக்கோட்டையில் மலை மேலே அமர்ந்திருக்கிறார். இதற்கும் தனி சிறப்பு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா, அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க சார். உறுதியா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இப்போது நம்ம உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா, மலை மேல் இருக்கும் கந்த கடவுள் தான் மலையில் இருப்பார் அப்படின்ற ஒரு இது இருந்தாலும், புராணங்கள் படி மேடம் சொன்ன மாதிரி நம்ம நேயர்களுக்கும், புதுயுகம் நேயர்களுக்கும் எப்படி நம்ம அந்த வழிபாடுகள் செய்யணும், அதில் அந்த புராணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இதோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய விபீஷணன்னா யார் அப்படின்னா, நம்மளோட ராவணேஸ்வரரோட தம்பி விபீஷணன். அவர் மிகப்பெரிய ராமபக்தர். அதே மாதிரி தர்மத்தோட நிறைய விஷயங்களை செய்த ராமபக்தருக்கு பார்த்திங்கன்னா, ராமபெருமானால் அரங்கநாதர் சிலை, அதை சிலையாக எடுத்துக்கலாம், அரங்கநாதர்னு நினைக்கலாம், அப்போது அவரால் கொடுக்கப்பட்டது. அப்போ இதுக்குள்ளே புராணத்துக்குள்ளே போனோம்னா, அப்போது அந்த காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய விமானங்கள் மூலமாக, புஷ்பக விமானங்கள் மூலமாக நம்ம விபீஷணன் வரக்கூடிய காலங்களில் ஜலக்கிரீடைனா ரொம்ப நீர்நிலைகள் நிறைந்த ஒரு பசுமையான இடத்த விபீஷணன் பார்க்குறார். பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, என்னடா அது இப்படி இவ்வளோ அழகான இடம் இருக்கே, அப்படின்னு பசுமையான இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கும்போது பார்த்தா காவேரி ஆறு. அப்போ அந்த காவேரி ஆறுக்கிட்ட இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் ஓடி வரார். அந்த குட்டி பையன் ஓடி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, விபீஷணன் சொல்கிறாரு, குட்டி பையா, நீ இந்த சிலையை எக்காரணத்தை கொண்டும் கீழே வச்சிடக்கூடாது, இந்த நீர்நிலையில் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறமா நான் என் கையிலேயே நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த குழந்தையும் தலையாக ஆட்டுது. சரி அப்படின்னும் போது குளிக்க போகும்போது என்ன பண்ணிட்டுறாருன்னா, அதில் இருக்கக்கூடிய அரங்கநாதருக்கு அந்த இடம் பிடிச்சிட்டதாகவும், அப்போ அரங்கநாதர் போய் அந்த இடத்துல போய் அமர்ந்துடுறார். அப்போ அந்த குழந்தைகிட்ட சொன்னோன்னா, அந்த குழந்தை வச்சிடணுன்னா விபீஷணனுக்கு கோபம் வந்துடுது. விபீஷண ராஜாவுக்கு கோபம் அந்த குழந்தைய சத்தம் போடுறார். நீ எப்படி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், என் பேச்சை நீ கேட்காம, நான் ஒரு மகாராஜா, நான் சொல்கிறத நீ கேட்காம இப்படி நீ பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை சிரிக்குது. அந்த குழந்தை சிரித்த உடனே இவருக்கு இன்னும் கோபம் வந்துடுது. கோபம் வந்தவுடனே அந்த குழந்தை ஓட ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தை ஓட ஆரம்பித்தோடனே, நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது போறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ற சிந்தனையோடு அவரும் துரத்தி ஓடுறார். துரத்தி ஓடினோடனே அந்த குழந்தை ஓடிண்டே இருந்தவுடனே பார்த்தா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தா மலை மேலே கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தை ஓட ஆரம்பித்தோடனே இவரும் விடலை. ஓடி போனோன்னா ஒரு உச்சியில் போய் அந்த குழந்தை போய் சிரிச்சுட்டே உட்காந்துருது. உட்காந்த உடனே இவருக்கு ரொம்ப கோபம் அவரோட உச்சியில் ஒரு கொட்டுறார்.
கொட்டின உடனே தான் அங்கே இருந்த அந்த குழந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதற்கடவுளான கணபதி. அது வந்து உச்சி மேலே இருந்தக்கூடிய தத்துவங்கள் வந்து அந்த உச்சி பிள்ளையார் வந்து உண்டு. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நான் என்ற ஆணவத்தில் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா விரட்டி போகும்போது அப்போ இதோட தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் என்ற எண்ணம் எதுவுமே கிடையாது. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா நமக்கு சுவாமிக்கு முன்னாடி அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ நான் என்ற பேச்சுக்கள்ங்கிறது அது ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, சேவகனாக இருந்தாலும் சரி, சுவாமிக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற தத்துவத்தையும் இந்த விஷயம் வந்து உணர்த்துது. இது மட்டும் இல்லை, அப்போது இந்த மலை மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஹிஸ்ட்ரியவும் நம்ம உயர்வான சனாதன தர்மத்தை பற்றி ஹிந்து தர்மத்தை பற்றியும் புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட மலைக்கு வயதுன்னு ஒன்று சொல்லப்படுது. அப்போ அது என்னென்னா 3 பில்லியன்னு சொல்கிறாங்க. 3 பில்லியன் அப்படின்னு சொன்னால் ஒரு பில்லியன்னு சொன்னாலே நெருக்கி வந்து 10,000 ஆண்டுன்னு சொல்லப்படுது. மீறி தட் இஸ் மில்லியனுக்கே 10,000 ஆண்டுன்னு சொல்லும்போது இதுக்கு வந்து லட்சம் ஆண்டுகள்னு சொல்லப்படுது. அப்போ 3 பில்லியன்னு சொன்னோம் அப்படின்னா 3 லட்சம் வருஷத்துக்கு பழமையான மலையாம். இது வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தகவல்களை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்போ அப்பேற்பட்ட மலை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய பாறை. அதை வந்து அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லி விபீஷணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் வந்து அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து இப்படித்தான் அந்த இடம் வந்து வர்றதா கணக்கு வருது. அப்போ இந்த காலங்களில் வந்து விபீஷணனுக்கு வந்து அந்த இடத்துல ஞானம் கிடைக்குது. ஓ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இருக்கார் பார்த்திங்களா, அங்கே இருக்கக்கூடிய அரங்கநாதர் அவர் தான் பூலோக வைகுண்டமாம் நம்மளுடைய ஸ்ரீரங்க சந்நிதி. அதை வருங்காலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். பட் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் உச்சி பிள்ளையார் சந்நிதியோட தன்மை இப்படி தான் இருக்குது. அப்போ காலங்கள் செல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா அந்த வழிபாடுகள் வந்து அந்த உச்சி பிள்ளையாருக்குள்ள வழிபாடுகள் இப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்தக்கூடிய மன்னர்கள்லாம் வந்து நிறைய இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய மன்னர்களும் இதில் நிறைய தொண்டாற்றியிருக்காங்கன்றதையும் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த உயர்வான சனாதன தர்மத்துக்கு எத்தனையோ பேர் வந்து பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பேசணும் இந்த இடத்துல. பல்வேறு விதமான கோயில் வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு ராஜ்யத்துடைய பங்கும் அதிகமாக இருக்கும். வேறு எந்தெந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோயில் உருவாகிறதுக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கும் காரணமாக இருந்திருக்காங்க? டெஃபினட்டாக. அப்போது நம்ம மேடம் அழகாக கேட்ட மாதிரி அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்தக்கூடிய ராஜாக்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலங்கள் சுழரும்போது ஒரு வெற்றி வரும், அப்புறம் ஒரு கீழே சறுக்குகள் வரும் இல்லையா. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கர் மன்னர்கள். அப்போ நாயக்கர் மன்னர்கள்லாம் அப்படி பக்திக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல நமக்கு அருமையான சிற்பங்களை கொடுத்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாயக்க மன்னர்கள் வந்து இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, இந்த பக்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்ட்டில் அவங்களுடைய காலங்களில் சமகாலங்களில் போய் இந்த இடத்துல வந்து இதை நமக்கு வந்து உருவம் பண்ணியிருக்காங்க. அது முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் பல்லவர்களுக்கு இது போயிருக்கு. இதில் இந்த பியூட்டியை பாருங்களேன். இதில் வந்து அவங்க பாலிட்டிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜ்யம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்தி ஸ்ரத்தை வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுல வந்து அவங்க டிஸ்பைட் ஆஃப் அவங்க பல்லவர்களாக இருக்கலாம், விஜயநகர சாம்ராஜ்ய மக்களாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம், நாயக்கர்களாக இருக்கலாம். அப்போ வந்து பாருங்களேன் அந்த இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். குறிக்கோள் இல்லை, உயர்ந்த குறிக்கோளோட அந்த பக்தியை போய் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல தான் அந்த ராஜாக்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த கோன் வந்து நல்லா இருந்தால்தான் அந்த ஊர் வரும்ன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா மேடம், அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய காலங்களில் நாயக்க மன்னர்கள் முடிஞ்ச உடனே பல்லவர்கள் உள்ளே வந்துட்டாங்க. பல்லவர்கள் வந்து அந்த கேவ்ஸ், ஆமா, அவங்க அதுக்கு பிரபலமானவங்க இல்லையா? ஆமா, பல்லவர்கள் அப்படின்னாலே குகைகளை வந்து வடிவமைக்க தெரிந்தவங்க. ஆமா, இப்பவும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த தட் இஸ் அந்த கேவ்ஸை உருவாக்கி அதில் படிக்கட்டுக்களை உருவாக்கி அதை வந்து உருவகம் பண்ணி சில பேர் 432ன்னு சொல்கிறோம், சில பேர் 417ன்னு சொல்கிறோம். எதுவாக இருந்தாலும் அதை சிற்பங்களாக கொண்டு வந்து அதே மாதிரி குகைகளாக கொண்டு வந்து இந்த மாதிரி அந்த ராஜாக்களுக்குள்ள அந்த பாதாளங்களை உருவாக்கி குகைகளை உருவாக்கி இந்த மாதிரி விஷயங்களை செய்த அற்புதமான இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவர்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ பல்லவர்கள் காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பல்லவர்கள் வந்து பாண்டியர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களும் சில சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம உயர்வான சனாதன தர்மத்துக்கு
எல்லாம் சனாதன தர்மம்ங்கிறது ஒரு வாழ்வியல் தத்துவம். அப்போது இந்த வாழ்வியல் தத்துவத்தை வந்து கெடுக்கக்கூடாது, இந்த உயர்வான ஹிந்து தர்மத்துக்கு எல்லாருமே நம்ம பயன்படணும், எல்லாருமே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோழ பேரரசு வந்திருக்காங்க, அவங்களும் இதில் வந்திருக்காங்க. அப்புறம் பாண்டிய மன்னர்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்லப்படுதுன்னா சேரர்களும் வந்து பண்ணியிருக்கிறதா நம்ம சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலெக்டிவ் எஃபர்ட்டாக பண்ணி தான் இந்த மாதிரி நம்மளோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுடைய தட் இஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 7500 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்கள் உருவாகியிருக்கிறதாக சொல்லப்படுது. இதை நீங்கள் வந்து படிக்கலாம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் ஆல் பிஃபோர் கிரைஸ்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த இன்வேஷன்ஸ்லாம் வருது. தட் இஸ் நிறைய போர் தொடுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை கொண்டு வந்து பண்ணக்கூடிய காலங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா இது பாதுகாக்கப்படுது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தர்மங்கள், அங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், பேரரசர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரும்படுகு முத்தரையர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய அவர் பேரரசர். திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த முத்தரையர் இதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் பேரரசர்கள். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சிற்றரசர்கள் பேரரசர்கள் எல்லாமே அதை காப்பாற்றியிருக்காங்க, எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணி தான் இந்த கோயில்களை வந்து இன்றைக்கெல்லாம் நம்ம போய் வழிபாடுகள் செய்கிறோம்னா இதில் வந்து புராணங்களும் உண்டு, நிறைய பேரோட தியாகங்களும் உண்டு, இதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகளும் இருக்குங்கிறது தான் உண்மை மேடம். நிச்சயமா நேயர்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கோயில்கள் இன்னைக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் வழிபடுறதுக்கும் மிக உயர்ந்த ஒரு இடமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பெரிய ராஜ்யங்கள் சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புராண கதைகளும் தல வரலாறும் அதை தொடர்ந்து வந்த இன்வேஷன்ஸ் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து அழிக்கப்பட்ட நிறைய கோயில்களை நம்ம பார்க்குறோம். டெஃபினட்டாக அதிலிருந்தும் காப்பாற்றி நம்மளுடைய தெய்வங்களை வந்து இன்றைக்கும் நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்கன்னா நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கான ஒரு முதல் முயற்சி தான் நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக தல வரலாறையும் புராணங்களையும் நம்ம வந்து தெய்வங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி உச்சி பிள்ளையார் குறித்து ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். எப்போவுமே வந்து நேயர்களுக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டைலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிள்ளையாருக்கு வந்து கொட்டிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை தோப்பு காரணம் போடணும் விநாயகருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த புஷ்பத்தை கொண்டு போங்க, இதை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி அருகம்புல்லை எடுத்துக்கிட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் வழிபடும் போது நீங்கள் கேட்ட மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணும்? டெஃபினட்டாக இப்போது இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கப்படுதுன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கன்றது உண்மை. அப்போது இதில் இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. இதை நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது கைலாயம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பாறைகள் உருவானதாகவும் அந்த பழமையான பாறையில் போய் நம்மளுடைய முதற்கடவுளான கணபதி உச்சி பிள்ளையார் போய் அங்கே இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ இது ஒரு நம்பிக்கை ப்ளஸ் இதுவும் ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா கைலாயம் போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது தென் கைலாயம்னு சொல்லப்படுது, அதே மாதிரி முதல் கைலாயம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் படித்து பாருங்கள், நான் சொல்கிறது புரியும். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் எப்படிலாம் வழிபடலாங்கிறது தான் அற்புதமே. ஏன்னா இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னாங்க, இருக்கிறதுலையே இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், இதில் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இஸ் கேத்துன்னு சொல்லுவோம். கேத்துவுக்கு வந்து மிகப்பெரிய பிரீத்தி எங்கே அப்படின்னா மலை மேல் இருக்கும் விநாயகர். அப்போ எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் கேத்து கெடுப்பார்னு ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்பிக்கையோட நம்மளுடைய உச்சி பிள்ளையாரை வந்து மனசார நீங்கள் போய் வழிபாடுகள் செய்ய வாய்ப்புகள் இருந்தால், ஏன்னா சில பேரால் அந்த 412 படியோ 437 படியோ ஏற முடியும், சில பேரால் அவ்வளோ படிகள் ஏற முடியாது. அப்படி முடியாதவங்க கூட நீங்கள் தாராளமாக வருங்காலத்தில் நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்துக்காக செய்யக்கூடிய ரோப் கார்ஸ் இதெல்லாம் நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா கீழே மாணிக்க விநாயகர் சந்நிதி உண்டு. நம்ம கோயில்லையே மலைக்கோட்டை கோயில்லையே மாணிக்க விநாயகர் சந்நிதி உண்டு. அந்த மாணிக்க விநாயகர் சந்நிதியிலேயே கீழே உட்காந்து கூட
மனசார கீழே உட்காந்து கூட உச்சி பிள்ளையாரை மனதார நினைத்தும் வழிபாடுகள் செய்யலாம். அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் செய்வதும், அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரிங்க, ஐ ஓப்பன்லி டெல் யூ, நம்ம புதியுகம் நேயர்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். அப்படிங்கும்போது இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் சரி, அதாவது படிப்பில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்கள் கல்யாணத்தில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இருந்தாலும் சரி, இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு உங்கள் ஆற்றுல வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், மனசார நம்ம உச்சி பிள்ளையாரை மனதார நினைத்து, இதுக்கு நீங்கள் தேங்காய் உடைங்க, அருகம்புல் வைங்க அப்படிலாம் சொல்லலைங்க. உங்களால் நீங்கள் மனசார உங்களால் என்ன முடியுமோ, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கும்போது, உன்னை தரிசனம் பண்ண எனக்கு அருள் கொடு, இந்த விக்னங்களெல்லாம் போக்கி கொடு, உங்களால் என்ன முடியுமோ மனசார நீங்கள் நினச்சி அந்த வழிபாடுகள் செய்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். பட் ஜென்ரலாகவே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி, சரிங்களா, சங்கடஹர சதுர்த்தி, சதுர்த்தி திதி, இந்த நவராத்திரி காலங்களில் இந்த மாதிரி வழிபாடுகள் விமர்சையாக இருக்கும். ஜென்ரலாக அங்கே இருக்கக்கூடிய வழக்கங்கள் என்னவா இருக்குன்னா, கொழுக்கட்டை அது நைவேத்தியம் பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி, ஏன்னா கொழுக்கட்டை வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால அங்கே இருக்கக்கூடிய கோயில்லையே சொல்லி அதை நீங்கள் பண்ணியும் அங்கே நைவேத்தியம் பண்ணி பண்ணும்போது, அதாவது அந்த காரியங்கள் முடிஞ்சவொன்னே பண்ணலாம். அது இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெடலைக்காய்னா செதறுகாய் உடைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அருகம்புல் மாலைக்கு நினச்சிப்பாங்க. குழந்தைக்குள்ள விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன பெரிய பியூட்டி என்னென்னா, இதே கோயிலில் தான் தாயுமாகி வந்த ஈசனான தாயுமானவர் சந்நிதியும் உண்டு. அப்போது அன்பான சகோதரிகள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சகோதரியே, உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனையோ, இல்லை டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க குழந்தை எப்படி இருக்குது, நீர்க்குடம் பிரச்சனை இருக்குது, குழந்தை எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தேன்னா கவலையே படாதீங்க. தாயுமாகி தந்தையுமாகி வரக்கூடிய நம்ம தாயுமானவ சுவாமி சிவஸ்வரூபமாக உங்களுக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரத்தை கொடுப்பார், சுகப்பிரசவத்தையும் அந்த தாயுமானவ சுவாமியே தருவார். அந்த நம்பிக்கைப்படி அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வாழைத்தார் ஏந்தி, அதாவது குழந்தை நல்லபடியாக நல்லா பிறந்துடுத்துனா அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வழக்கங்கள் என்ன இருக்குன்னா, வாழைத்தாரை சுமந்து தாயுமானவர் சுவாமி சந்நிதிக்கு போய் செலுத்திட்டு, அதுக்கப்புறம் உச்சி பிள்ளையாருக்கு போய் கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி அபிஷேகங்கள் பண்ணுற வழக்கங்களும் உண்டு. ஸோ இது ஓவராலாக எடுத்தோன்னா இந்த கோயில் ஒரு அற்புதமான கோவில். இந்த அற்புதமான கோயிலை வந்து நம்ம பேசுகிறதுக்கு அருள் கொடுத்த அந்த உச்சி பிள்ளையாருக்கு இதில் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிடணும். இந்த நேயர்கள் எல்லாருமே இதில் இந்த நாள் தான் போகணும் அந்த நாள் தான் போகணும்னு நினைக்காதீங்க. குறிப்பாக நீங்கள் போக வேண்டிய நாட்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட நட்சத்திரங்களுக்கு போகலாம். அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கு போகும்போது உங்களுக்குன்னு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும், அந்தந்த மாதத்துக்கு வரக்கூடிய மாத நட்சத்திரத்துக்கு போகலாம். இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு வாங்க. அதே மாதிரி சில இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கணக்குப்படியே ஜோதிட கணக்குப்படியே இந்த இடத்துல கேத்து இருக்காங்கன்னா அந்தந்த நாட்களில் நீங்கள் போயிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இவருக்கு உள்ள விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, விக்னங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள் நான் சொல்லித்தரேன். ஓம் வக்ர துண்டாய ஹூம் ஸ்வாஹா. இதை வந்து ஸ்வாஹ சொல்லக்கூடாது, உச்சரிப்புகள் கவனமாக சொல்லணும். ஓம் வக்ர துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும், மிகப்பெரிய லக் கிடைக்கும், தடைப்பட்ட பல விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். இது வந்து நம்ம சுவாமி உச்சி பிள்ளையார் வந்து உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கொடுத்து நீங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும்னு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நண்பர்களே. நிச்சயமாக சார், ரொம்ப அழகாக வந்து உச்சி பிள்ளையாருடைய தல வரலாறு, புராண கதைகள், அதற்கப்புறம் எப்படி வழிபாட்டு முறைகள் செய்யணுங்கிறதையும் விளக்கமாக நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கோன் உயர்ந்தால் குலம் உயரும், நாடு உயரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை எப்படி வந்து அழகாக காப்பாற்றி இன்றைக்கு நம்மளுடைய தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கோயில்கள் பற்றி, நம்மளுடைய சுவாமிகள் பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல், அது இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தரும்போது அவங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அதை உணர்வாங்க. உணரும்பொழுது கட்டாயமாக அதை அவங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வாங்க. இதுதானே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டு. ஈசன் தொண்டுன்னு சொன்னாலும் சரி, எந்த தெய்வத்துடைய தொண்டுன்னு சொன்னாலும் சரி, அந்த கோவில்களை நம்ம பராமரிக்கிறதும் பேணுறதும் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்றதும் தான் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதமாக இனி ஒவ்வொருத்தரும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கீழ் படிக்கட்டில் ஏறும்போதுலேருந்தே வந்து அசை போட்டுக்கிட்டு போவாங்க. மறக்காமல் தாயுமானவர் சன்னதியும்
கோவில்களையும் சந்திச்சுட்டு வருவாங்கங்கிறதுல ஐயமே இல்லை. அற்புதமான விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து நிறைய கோவில்கள் பற்றி நம்மளுடைய நேயர்களுக்காக பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதமான கருத்துக்களை நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்திருக்கீங்க. புதுயுகம் நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த அருமையான வாய்ப்பளித்த நமது புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது நேயர்களுக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.